அப்புவை யாரோ பின்னாடியிலேருந்து இழுத்து தள்ளிவிட்ட மாதிரி இருக்க வேற லெவல் பயத்தோட ஓட ஆரம்பிக்க அவரை பிடிக்க வெங்கடேஷ் பின்னாடியே போறாரு. இனிமே இந்த இடத்துல நடக்க போற விஷயங்கள் அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தரப்போகுது. நீங்க என்னடா பண்றீங்க? பின்னாடி போய் யாரோ பிடிச்சிருச்சு. நான் சொல்றேன் கேளு, ஏஞ்சி வா. நான் வரல, நான் விட்டுருங்க. நான் வரலடா இங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து இது மாதிரி பண்ணுங்க. சரி அங்கேயே இருங்க, நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன். போகலாம்டா, வெயிட் பண்ணேன். நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன். சுற்றி சுற்றி சவுண்ட் ரொம்ப கொடுக்கமாக இருக்குது. நிறைய ஆபத்தான விஷயங்கள் அவங்கள சுற்றி வர நடக்க வாசு ப்ரோ ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. இடங்க சுத்தமாக பேச முடியல. நம்ம பார்க்குறதா இருக்கட்டும், கருப்பூர்வம் கேப்சர் ஆகிறதா இருக்கட்டும், கிளியராக இருக்குது. அந்த ஆத்மா இப்போ அவன் கண்ட்ரோல் பண்ணி அங்கிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இது ஏதோ கிளவின்னு நினைக்கிறேன்.